கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமேங்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி நடத்துவாராக. நம்ம ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள். எரேமியா 16:21. ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையும் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். ஆண்டவர் 2 முறை சொல்லுகிறார், நான் தெரிய பண்ணுவேன். ஒரு முறை சொல்லுகிறார், அவர்கள் அறிந்து கொள்வார்கள். என்ன ஆண்டவரை தெரிய பண்ணுவீர்? என்ன நாங்க அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, என் பலனையும் என் கரத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் பலசாலியான தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் நான் தெரிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்த வேதத்திலே நாம் யோவான் 11 பார்க்கிறோம். ஆண்டவர் லாசரு என்கிற மனுஷன் இறந்து போய் 4 நாளைக்கு அப்புறம் ஏசப்பா போறாரு, பெத்தனி கிராமத்துக்கு போகிறார். போய் அந்த கிராமத்துக்குள்ளே போகாம வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காரு. மார்த்தா வருகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், டயலாக் போயிட்டு இருக்கு, என் சகோதரன் உயிர் தெழுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதே அவன் உயிர் தெழுவான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சொல்றார். பின்பதாக ஆண்டவர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று மரியாளிடம் காதல போய் சொல்றாங்க மார்த்தாள். அப்பொழுது மரியாள் நிறைய யூதர்களோடு சேர்ந்து ஆண்டவரை பார்க்க அந்த கிராமத்துக்கு வெளியே வர்றாங்க. இயேசு கிறிஸ்து மூவாகம் அங்கேயே நின்று இருக்கார். அவங்க அழுதுட்டு வர்றாங்க. மரியாள் அழுததையும் யூதர்கள் அழுததையும் இயேசு கிறிஸ்து பார்த்தபோது கண் கலங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். நடந்தது என்ன தேவஜனமே? ஆண்டு சொல்றாரு, யோவான் 11:42 அவர் சொல்லுகிறார், நீர் பிதாவே எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்ன? பிதா என்னை கேட்கிறார். நான் சும்மா லைட்டா சொன்னா போதும், அங்கிருந்தே சொல்லியிருப்பேன், இந்த கிராமத்துக்கு கூட நான் வந்திருக்க மாட்டேன், அங்கிருந்தே நான் சொல்லியிருப்பேன் எந்திரிச்சிருப்பா அப்படின்ட்டு. லாஸ்டர் வந்துடுவான், இங்கே வரணும்னு அவசியம் கிடையாது. இங்கே வந்து நான் சொல்லுகிறேன் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம், இதை பார்க்கிற யூதர்கள் என் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்ய போகிறார். அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்கும்? நீங்க அதை பார்த்து சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் உங்களுடைய நிர்பந்தமான நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில ஆண்டவர் உங்களை தொட்டு விடுதலை ஆக்கின அந்த காரியத்தை குறித்து அவங்க சொல்லுவாங்க, இவர்கள் தப்பித்தது இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம் தான் முடியும். இவங்க தப்பிச்சதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏன்னா இவங்க விழுந்துருவாங்க நாங்கள் நினைச்சோம், ஆனால் அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்? இயேசு கிறிஸ்து உங்களை பிடித்து தூக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பிறருக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். நான் தெரிய பண்ணுவேன், அவர்கள் என்னை அறிந்து கொள்வார்கள், விசுவாசிப்பார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11, யோவான் 11:45 வாசிக்கிறேன். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஹல்லேலூயா. மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு கிறிஸ்து செய்ததை பார்த்த யூதர்களில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஹல்லேலூயா. ஆமா, அதற்கு தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார், அதற்கு தான் ஆண்டவர் மிரக்கலை செய்தார். ஹல்லேலூயா. அவங்க என்ன நம்பணும்பா, அதுக்காக தான் நான் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரு. ஹல்லேலூயா. பாருங்க,
பிறரிடத்தில் விசுவாசத்தை விதைக்க ஆண்டவர் எஃபர்ட் எடுப்பார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் எஃபர்ட் எடுப்பார். நீங்க சாட்சி கூறுங்க. அப்படி நீங்க சாட்சி கூறாட்டியும் உங்க வாழ்க்கையின் ஸ்டோரி ஒரு சாட்சி மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அமையும். அவங்க சொல்லுவாங்க, இவங்க மீளவே மாட்டாங்க நினைச்சும்பா, ஜெயிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். அவங்க கும்பிடுற இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்று அவங்க சாட்சி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமாம். யாத்திராகமம் 19:18-19 வாசிக்கிறேன். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். பாருங்கள் தேவஜனமே, பழைய ஏற்பாட்டில் எகிப்திலிருந்து ஆண்டவர் வனாந்திரத்தில் இஸ்ரவேலர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறாரு, மோசேயை இந்த ஜனங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டோடைய உள்ளத்தை பாருங்க. மோசேயை பற்றி இவங்களுக்கு தெரிய பண்ணணும். அதற்கு நான் என்ன செய்கிறேன், அக்கினி சூளை அதுலேருந்து எப்படி புகை அப்படியே வரும், அதை மாதிரி புகையை நான் வர பண்ணுவேன். பூமி அதிர்ச்சியை கட்டளையிடுவேன். எக்கால சத்தம் வரும், அது வர வர இன்டென்சிட்டி கூடும். மோசே பேசுவான், நான் தேவனாகிய கர்த்தருக்கு மறுமொழி கொடுப்பேன். அப்பொழுது அதை பார்க்கிற இஸ்ரவேலர்கள் நம்புவார்கள். அப்பொழுது அதை பார்க்கிற இஸ்ரவேலர்கள் தேவன் மேல் நம்பிக்கையை வைப்பார்கள். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் அதெல்லாம் செய்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. அதை பார்க்கிற இஸ்ரவேலர்கள் மோசேயை நம்பணும்னு ஆண்டவர் செய்கிறாரு. யாத்திராகமம் 19:9 வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். அப்போ ஆண்டவர் கார்மேகத்தில் இறங்கி வருவாராம். அதை ஜனங்கள்லாம் பார்க்கணுமா? மோசேட்ட வந்து ஒரு கார்மேகத்தில் இறங்கி வந்து பேசுவார். அதை ஜனங்கள்லாம் பார்க்கணும். ஏன் ஆண்டவரே உங்களுக்கு இப்படி ஆசை? அதை பார்த்து மோசே அவர்கள் வாழ்நாள் முழுவதும் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அதை பார்த்து அவங்க மோசே மேல விசுவாசம் வைக்கணும். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார். அப்பொழுது அதை யூத ஜனங்கள் பார்த்து விசுவாசிக்கணும்ட்டு அவர் தேவன்கிட்ட ஜெபம் பண்றாரு. தேவனாகிய கர்த்தர் ஒரு புகை மாதிரி இறங்கி வர்றாரு. அக்னி சூளையின் புகை மாதிரி இறங்கி வர்றாரு. ஏன் ஆண்டவரே எப்படி செய்றீங்க? இதை பார்த்து மோசே அவங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். அதை பார்த்து பிறர் சொல்லுவாங்க, தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட வித்தியாசமான அற்புதத்தை செய்து அவர் உங்களோடு இருப்பதை நிரூபிப்பார், தெரிய பண்ணுவார், அறிய பண்ணுவார். ஹல்லேலூயா. பலமாய் உங்களுக்கு சாட்சி உண்டாகும். நாம் ஜெபிப்போம். பாருங்க, ஆண்டவரே, நீர் அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் அற்புதத்தை செய்து எங்களோடு இருக்கிறீங்கன்னு காண்பிக்க போறீங்க. நடக்காத ஒரு காரியத்தில் உங்களுடைய அற்புதம் நடக்கும். இது நடைபெறாது என்று சொல்ற காரியத்தில் உங்களுடைய அதிசயங்களை விளங்க பண்ணுவீர். உங்களுடைய கரத்தின் மகிமையை காண்பிப்பீர். உங்களுடைய கரத்தின் வல்லமையை விளங்க பண்ணுவீர். நீர் யார் என்பதை நிரூபிப்பீர், தெரிய பண்ணுவீர், காண்பிப்பீர். அதை பார்க்கிற ஜனங்களுக்கு உண்மையில் விசுவாசம் வரும். கர்த்தர் எங்களோடு இருக்கிறாருன்னு நீங்க அறிக்கையிட பண்ணுவீங்கப்பா. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.